இப்போது சரீரமும் ஜடம். ரமணர் மகரிஷி என்ன சொல்கிறார்? மனமும் ஒரு ஜடம் அப்படிங்கிறார். மனம் எப்படி ஜடமாகும்? மனம் சிந்திப்பதை நான் காண்கிறேன். இப்போ ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா மனம் வந்து சந்தோஷமாக உங்களுக்கு காணப்படும். ஒரு நேரம் பார்த்தா மனம் வந்து சோகமாக காணப்படும். ஒரு நேரம் காணப்பட்டால் மனம் வந்து ரொம்ப பிரமாண்டமாக காணப்படும். ஒரு நேரம் பார்த்தா மனம் வந்து அப்படியே சோர்வு அடைஞ்சு வாழ்க்கையே ஏன்டா வாழ்கிறோன்ற மாதிரி காணப்படும். இப்படி மேலையும் கீழையும் இன்பமும் துன்பமும் பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஆகும் ஆகாது, வெறுப்பாக இருக்கும் விருப்பமாக இருக்கும், வாழ்க்கை பிடிக்கும், சில நேரம் வாழ்க்கை வெறுக்கும். இந்த மாதிரிலாம் வந்து இந்த இதுக்குள்ளே மாட்டும்போது என்னன்னா பிறப்பு இறப்புக்குள்ளே மாட்டிக்குவோம். இந்த கர்மாக்குள்ளே மாட்டினோம் என்றால் பிறப்புக்கு இறப்புக்குள்ளே மாட்டிக்குவோம். அப்போ மனமும் ஒரு ஜடம் தானே தவிர மனதுக்கும் சுயமாக மனம் என்பது தெரியாத அளவுக்கு மனம் வந்து அறிவில்லை. மனம் வந்து புத்தியை பயன்படுத்தி தன்னுடைய அந்த வாடகை வீட்டில், அதாவது இந்த வீட்டில் இதில் இருக்கக்கூடிய எப்படி ஒரு திரையில் ஒரு ஒரு திரையரங்கத்துக்குள் வந்து திரையில் காணப்படும் அந்த படம் நிரந்தரம் அல்லையோ, இன்றைய ஒரு படம் நாளை ஒரு படம் நாளானே ஒரு படம் மாறிக்கொண்டே இருக்கிறதோ, அதே மாதிரி மனமும் இந்த ஆன்மா என்கிற திரையில் நம்ம ஓடக்கூடிய ஒரு படம். அதில் ஒரு நேரம் சோகமாக இருக்கும், ஒரு நேரம் துக்கமாக இருக்கும். எப்படி திரை வந்து நெருப்பு காட்சியில் வந்து தீப்பற்றி எரியறது இல்லையோ, நீர் காட்சியில் நினைறது இல்லையோ, பனிமலை காட்சியில் உறையிறது இல்லையோ, அதே போல்தான் இந்த ஆன்மா என்கிற பற்றற்ற விஷயத்துக்கு, ஆன்மா என்கிற ஒரு உயர்ந்த ரகம் அறிவுக்கு வந்து இந்த வாழ்க்கை என்கிற லௌகித வாழ்க்கை, கிரகஸ்தி, எந்த வாழ்க்கையா எந்த படமாக ஓடினாலும் சரி, சன்னியாசி படம் ஓடினாலும் சரி, அதுக்கு அந்த திரைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை.